2 ராஜாக்கள் 8:7 வாசிங்க. 2 ராஜாக்கள் 8:7. சீரியரின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு. சார், நான் கதை மாதிரி சொல்றேன். பெனதாத் என்கிற ராஜா ரொம்ப வியாதியா இருக்கிறாரு. அப்ப அவருடைய வேலைக்காரனை பார்த்து, நீ போ எலிசாட்ட போய் கேளு, நான் சாவனா உயிரோடு கூட இருப்பேன் நான். அப்போ நிறைய காணிக்கைலாம் எடுத்துட்டு வர்றாரு. அந்த நாகம்மன் காணிக்கைலாம் அவர் ஏத்துக்கல, ஆனா இவன் காணிக்கை ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவன் சொல்றது நடக்க போகுது. அதனால ஏத்துக்கிட்டு சொல்லுவாரு, அவன் செத்து போயிடுவான், ஆனா நீ பொய் சொல்ல அவன் சாக மாட்டான்னு. அப்பொழுது ஆசைகளை பார்த்து அவர் அழுவார். நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கணும், அழுவார். அப்போ ஆசைகள் கேட்பான், நீ எதுக்கு அழுற? என்னை பார்த்து நீ என்ன அழுற? ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு நீ செய்ய போற தீங்கை அறிந்து இருக்கிறபடியால் நான் அழுகிறேன். அவனை இதயம் நல்லா பேசுறான் பாருங்க, பயங்கரமா பேசுவான், அன்பா பேசுவான். ஐயோ செத்த நாய். 13, இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம். பேசுறதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். மனுஷனுடைய இதயம் எவ்வளவு பொல்லாதா இருக்கு பாருங்க. ஐயா, என்னை பற்றி நல்லதெல்லாம் சொல்லாதீங்க. இஸ்ரவேல் தேசத்திற்கு எனக்கும் ஒரு தொடர்பே இல்லை. நம்ம ஏழையான ஒரு மனுஷன், நான் சாதாரண ஒரு வேலைக்காரன். என்னை பற்றி நல்லதெல்லாம் சொல்லாதீங்க. இவர் சொல்லுவார், பாரு நீ என்ன செய்ய போற பாரு, எனக்கு தெரியும், அதனால நான் அழுறேன்னு. வாசிங்க பார்க்கலாம். 14-15 வாசிங்க. இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்து போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். இந்த பிரசங்கத்தை நான் பண்ணதுக்கு பயப்படுவேன். யாரா செஞ்சிருவாங்க, யார வெறுக்கிறாங்களா, ஜம்பு காலத்தை போட்டுருவாங்களோட பயந்து இதை நான் வியாக்கியானம் பண்ணி சொல்றது கிடையாது. ஆனா கன்னியாகுமரி மட்டத்தை சொல்றேன், செஞ்சிடாதீங்க. சில உங்களுக்கு பிடிக்காதவங்களையும் செஞ்சிடாதீங்க. என்ன சொன்னா, நான் நாய் போல இருக்கேன், என்னால் ஒன்றும் செய்ய. அவ்வளோ நல்ல பாலிஷா பேசிக்கிட்டு அவர் சொன்னார்ல, ஆசைகளை நீ தான் அடுத்த ஆளாக போறேன்னு. என்ன பண்ணாரு? ஜம்மு காலத்தை போய் க்ளோஸ் பண்ணிட்டு ராஜாவாயிட்டார். மனுஷனுடைய இதே எவ்வளோ பொல்லாதா இருக்கு. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதனுக்கு தான் ஆண்டவர் இரக்கம் காட்டுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிடம், ஆனா அவருடைய இது நித்திய வாழ்வு. அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தீங்குக்கு மனசாவப்படுகிற தேவன். நான் அன்னைக்கு ஒரு வசனத்தை நான் எழுதி வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட, அவருடைய இறக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? கையம்மையுமா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஆண்டவரத்துல கொண்டு வருவாங்க. எல்லாரும் சொன்னாங்க, உண்மையில கல்லறியுங்க கல்லறியுங்க, விசாரம் பண்ணி இருக்கிறா, கல்லறியுங்க. இரக்கமுள்ள தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? மண்ணிலே எழுதினார். அவ்வளவு பெரிய ஒப்பற்றத்தை படைத்த மனுஷனுக்காக குனிந்து மண்ணில் எழுதினார். அதுதான் இறக்கம். இறக்கத்தை ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ஆமீன் போடு, நல்ல பிள்ளைமா, நீ பெரிய ஆளாயிடுவ. மற்றவங்களும் மௌனமா இருக்கான். வாய் இருக்கா இல்லையா? வாய் இருக்கா இல்லையா? இறக்கம் என்ன செய்தது? மண்ணிலே எழுதியது. உடனே எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. என்னதான் எழுதியிருப்பாரு அப்படி? ஏய் நீ இது பண்ணி இருக்கன்னு எழுதிட்டாரு. எல்லாரும் ஐயோ நான் செஞ்சதை எழுதிட்டான்னு போயிட்டாங்க. அவர் மட்டும் நின்றுட்டு இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இதை வாசிக்கலாம் வேதத்துல 8ஆம் அதிகாரம் யோவான் 8:11. உன்னை குற்றவாளியை தீர்த்தவர்கள் எங்கே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுவா, ஒருவர் இல்லை ஆண்டவரே. அப்ப என்ன அவன் நினைச்சிருப்பான்னா, யாரும் கல்லடிக்கல, இவர் என்ன கல்லடிப்பாரு? அப்படிதான் அவ நடுங்கிட்டு நின்றுருக்கா. ஆண்டவர் சார், நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்ப்பதில்லை. ஒரு அல்லலையா போட்டிருக்கலாம்ல. இந்த வயசான பாட்டி கை அசைக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் கை இருக்கா இல்லையா? தயவு செய்து ஒரு அல்லையா போடுங்க பார்க்கலாம். உன்னுடைய பாவத்தை மண்ணிலே எழுதி உன் பெயரை வெண்ணில் எழுதி வச்சிருக்காரு. அதுதான் இரக்கம், அதுதான் இரக்கம். நாங்களாம் விபச்சாரம் பண்ண மாட்டோங்க. கன்னியாகுமரியில சிறிய இச்சையோடு பார்க்கிறவங்க விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு, புருஷனை இச்சையோடு பார்க்க விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு. அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்தா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? முடியாது. நம் பாவத்தை மண்ணிலே எழுதி, இரக்கம் மண்ணிலே எழுதியது. ஆனால் நம்ம பேரை வெண்ணில எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர், அவர் இரக்கத்திற்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை.
அவர் மன உருக்கம் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவர். அன்றைக்கு அவளை கல்லடித்து கொண்டிருந்தால் இன்ச்சு இன்ச்சாக பிச்சிருப்பாங்க. ஆனா அவளை காப்பாற்றின ஆண்டவர் உன்னையும் காப்பாற்றுவார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லடி இல்லை, சொல்லடி இருக்கிறது. ஒரு சின்ன தப்பு பண்ண ஊரே தூத்திடுவாங்க, அதுக்கப்புறம் தலையை தூக்க முடியாது. எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை ஒரு பையனோட பேசியிருக்கும், அதான் ஏதோ ஒன்று தான், அவ்வளோதான். அப்பா அந்த பட்டணத்தில் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வாழவே முடியாது. அப்படி குற்றம் சாட்டுறவங்களை கர்த்தர் எழுதுறார் கீழே. ஒன்றில் நான் தப்பு இல்லைன்னா கல்லடி பார்க்கலாம், இந்த தப்பு சேதம் கல்லடி பார்க்கலாம். தைரியம் இந்த கல்லடி, அதோட சொல்லடி, அதோட பேசாத, நீ பேசாத. இரக்கமுள்ள தேவன் அவளை குற்றவாளியை தீர்க்கவில்லை, இடன் கண்டம் அறி கன்விக்டர். அவளை குற்றவாளியை தீர்க்கல, ஆனா பாவத்தை உணர வச்சார். ஆகவே அவளை பார்த்து சொன்னாரு, நீ போய் நீ பாவம் செய்யாத. அவ செஞ்சிருப்பாளா? அதுக்கப்புறம் செஞ்சிருப்பாளா? தூக்கு தண்டனை கைதி வெளியானது போல அந்த மரண தண்டனையிலிருந்து வெளியே வந்த பிறகு இனிமே அந்த தப்பு செஞ்சிருப்பாளா? இல்லை. என்னை விடுவித்த ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பின்னாலே நான் போவேன். முதல்ல நான் மரியாளுக்கு 7-8 பிசாசை துரத்தின, அதனால அவங்க பின்னாலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தெருவுக்கே போகலை, யாரை எட்டி பார்க்கல. என்னை விடுவித்தற்கு பின்னாலே போவேன். ஏன்? அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவளை இறக்கத்திற்கு முடிவில்லை. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், இறக்கமுள்ள தேவன். என்னை கேட்டுக்கொண்டு கதை என் மேல ஆண்டவர் காட்டின இறக்கம் எவ்வளவு பெரியது. இதே ஊர்ல எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். எனக்கு ஒரு பூ ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி டியூஷனுக்கு போவேன். அந்த டீச்சர் என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் ரோஜா பூ இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல ஒரு பிளாஸ்டிக் ரோஜா பூ, உண்மையான பூ கிடைக்கலாம், பிளாஸ்டிக் ரோஜா பூ கொடுக்கலாம்னு சொல்லி டீச்சர் வீட்டு பிளாஸ்டிக் அந்த ரோஜா பூவை கொண்டு போயிட்டேன். எத்தனாவோ படிக்கும்? 6-7 படிக்கும். ஹிந்தி டியூஷனில் ஒரு நாள் பெரிய குருசைடில் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த பிளாஸ்டிக் பூவை பற்றி என்ன, அந்த பிளாஸ்டிக் பூ உனக்கு நினைவு இருக்கா? அப்பா அப்படி இறக்கத்துக்கு முடியலப்பா, உங்களுக்கு அன்பு அளவே இல்லைப்பா. எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி நான் பிரசங்க பீடலைக்கு போது அந்த பிளாஸ்டிக் பூ திருடினதை நீங்கள் சொன்னீங்களே, என்ன நானே தாழ்த்தினேன். அந்த டீச்சர் ஒரு நாள் பார்த்தா திரும்பி கொடுக்கணும் அந்த பிளாஸ்டிக் பூ. என்னை கேட்டுக்கொண்ட கத்தரிய பிள்ளைய ஒன்னா கத்தர் இப்படிதான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ செஞ்சு ஏதோ கஷ்டத்துக்கா நீ அழக்கூடாது, கத்த செய்த நன்மைக்கு ஆளணும். எத்தனை பேரல சொல்லுவீங்க? நீ கன்விக்ட் ஆனா ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து மனம் திரும்பினா, நன்மையை நினைத்து மனம் திரும்பணும். கத்த செய்த நன்மையை நினைத்து மனம் திரும்பணும். கத்த செய்த நன்மையை நினைத்து நான் மனம் திரும்புவேன். ஒவ்வொரு நிமிஷம் நன்மையை நினைத்து மனம் திரும்புவேன். எத்தனை நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்காரு, எத்தனை நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஆண்டவர் செஞ்சதெல்லாம். எவ்வளவு ஆபத்துல இதெல்லாம் கத்தர் காப்பாத்திருக்காரு. அதை நினைச்சு மனம் திரும்புவேன். ஆண்டவரே, இந்த அளவு தயவு காட்டுறதுக்கு நான் ஏமாத்துறேன்ப்பா. என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் ஏமாத்துறேன், என் தாயின் குடும்பம் ஏமாத்துறோம். இவ்வளவு அன்பு எனக்குள்ள காட்டியிருக்கீங்க ஆண்டவரே. நீ இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனசாகப்படுகிறவர். உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. நான் மனுஷனை பற்றி சொல்றது காரணம் என்ன? இந்த மனுஷனுக்கு தான் கர்த்தர் தயவு காட்டியிருக்காங்க. நல்லவன் ஒருத்தனுக்கு நான் தயவு காட்டினேன்னு சொல்ற வசனத்தை காட்டுங்க பார்க்கலாம். கிடையாது. நம் பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தார். இந்த தயவு எவ்வளவு பெரியது, இந்த தயவு எவ்வளவு பெரியது, இந்த தயவு எவ்வளவு பெரியது. அந்த இரக்கம் மண்ணிலே எழுதியது, அந்த இரக்கம் அவரை ஓட வைத்தது. கிட்டகுமார் அப்பாட்ட வந்து கேட்டான், என் சொத்தை குடினு. இப்படா நம்ம ஊர் கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க, நான் சம்பாதிச்சடா, இதை உனக்கு கொடுக்குறதுக்கு என்ன, எனக்கு கொடுக்கணும் கொடுத்துதான் அவனுமா, போ வீட்டை விட்டு போ. இல்லை, கொடுத்து தான் அனுப்பினார் அந்த தகப்பன். இரக்கம். தூர தேசத்துக்கு போனான், வேசிலோடு ஆஸ்தியை அழித்தான். பணம் இருக்கும்போது எண்ணெய் குடத்தை சுத்தின எறும்பாய் ஜனங்கள் இருந்தாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, குடிக்கிற ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டும் இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டும் இல்லை. தேடி எங்கடா போனீங்க, எங்கடா போனீங்க, எல்லாம் போயிடும். இந்த உலகத்தின் அன்பு உன்னை விட்டு பிரியும், உலகத்தின் இரக்கம் உன்னை விட்டு பிரியும். பணம் இருக்கும் வரை தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடியே போயிடுவாங்க. நல்ல காலத்தில் இருப்பாங்க, கெட்ட காலத்தில் எவனையுமே இருக்க மாட்டாங்க. பசி வாட்டி வதைக்குது. பண்டி மேய்க்கிறவனா போறோம். ஒரு யூதன் பண்டிக்கிட்டே போகக்கூடாது. இதுவரையில் யூதர்கள் பண்டி சாப்பிட மாட்டாங்க, அது அவங்களுக்கு அசுத்தம், அது அவங்க சாப்பிடக்கூடாது. பண்டி மேய்க்கிறவனா பண்டிகை சாப்பாடு சாப்பிட்டான், தவிடு சாப்பிட்டான். அப்பதான் உனக்கு அப்பாவுடைய தயவை நினைச்சு பார்த்தா.
அப்பாவுடைய தயவை நினைச்சு பார்த்தேன். எங்க அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க சாப்பிட்றாங்க. அவருடைய மகனாகிய நான் ஆஸ்தியெல்லாம் செலவழித்து பண்டிகள் கூட இருக்கிறேன். ஆனாலும் அவர் தீர்மானம் செஞ்சான். என்ன தெரியுமா? எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அல்ல சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அப்பாவுடைய தயவை நீ அறிந்திருக்கிற, அப்பாவுடைய இரக்கத்தை நீ அறிந்திருக்கிற, அப்பாவுடைய மன உருக்கத்தை நீ அறிந்திருக்கிற. என்ன அப்பா கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டால் அவர் என்னை கைவிடவே மாட்டார். என்னை மறுபடியும் அவர் சேர்த்துக் கொள்வார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அவர் என்னை கைவிடவே இல்லைங்க, கைவிடவே இல்லைங்க. மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கிறேன். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க கணவர் 4 பேர் இருந்திருக்காங்க. கர்த்தர் என் கையை பிடிச்சார். மரணங்களில் அக்கனியில் நடந்து வந்திருக்கிறேன். அவர் என் கூடயே நடந்து வந்தார். தண்ணீரில் கடந்து வந்திருக்கிறேன், கண்ணீரில் கடந்து வந்திருக்கிறேன். அவர் என் கூடவே வந்திருக்கிறார். அவர் இறந்ததுவே என் பையனுக்கு 4 வயசு, என் பொண்ணுக்கு 8 வயசு. எந்த சொத்துமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நம்பினேன். கல்லறைக்கிட்ட நிற்கும்போது சொந்தக்கார ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாங்க, இதுவரை அவர் பின்னாலே போனாங்க, என்ன டிவியில் வந்து பிச்சை எடுப்பேன்னு நினைக்காத. உனக்கு டிகிரி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் கொடுத்தான், எல்லாம் விட்டுட்டு பரதேசியா போனேன். இனிமேல் டிவியில் நீ பிச்சை கேட்காத. நான் 40 வருஷம் டிவியில் இருக்கிறேன். எந்த டிவிலையும் கேட்டது கிடையாது, எந்த கூட்டத்திலும் கேட்டு கிடையாது, எந்த யூடியூப்லையும் கேட்டு கிடையாது. அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. என்ன ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறார். பெருமைக்கான சொல்ல ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறாரு. ஃபார் எ ஷேம் எல்கி டபுள் ஆன உன் வெக்கத்திற்கு ரெட்டத்தினியான கனமா இருப்பேனே. பிரியமான 1 மாசம் 2 கண்ட்ரி போயிருக்கிறேன், 2 கார் வச்சிருக்கிறேன், 2 ஸ்டுடியோ வச்சிருக்கிறேன், 2 கிட்டார் வச்சிருக்கிறேன், 2 ஸ்பீக்கர் வச்சிருக்கேன், 2 பிள்ளைங்க வச்சிருக்கிறேன், 6. நான் பெருமைக்காக சொல்லலை, எனக்கு செஞ்சது உனக்கும் செய்வார். அவர் இறக்கத்துக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை. அது காலைதோறும் புதிதாக இருக்கும். நேற்றைய கிருபை இல்லை, இன்னைக்கு ஒரு புதிய கிருபை. நேற்றைய இறக்கம் இல்லை, இன்னைக்கு ஒரு புதிய இறக்கம். அப்படி இறக்கத்தால நின்றுட்டு இருக்கேங்க. இப்போ அப்படி இறக்கம் இல்லைன்னு என்னால் முடியாதுங்க. மன உருக்கத்தில் நின்றுட்டு இருக்கேங்க. அதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா வீட்டுக்கு திரும்பி வரான், அவன் நடந்து வரான். அப்பா ஏற்றுக்கொள்வாரோ தெரியலையே, நடந்து வரான். அப்பா ஓடி போனார். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இறக்கம் ஓடியது, கட்டி பிடித்தது. பண்டி சாப்பாட்டில் சாப்பிட்டவன இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அப்பா கூட செய்ய மாட்டாங்க. அம்மா ஒரு வேளை செஞ்சு பின்னால் கதவை திறந்து விட்டு குளிச்சுட்டுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த அப்பனும் கட்டி பிடிக்க மாட்டாங்க. இந்த நாட்டம் உள்ளவனை ஒரே ஒரு அப்பா தான் கட்டி பிடிப்பார். நீ இருக்கிற வண்ணமா வா, உன்னை சரிப்படுத்திட்டு வர முடியாது. உன்னை சரிப்படுத்த என்னால் மட்டும்தான் முடியும். இந்த இறக்கம்தான் உன்னை மன்னிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். மன உருக்கம்தான் உன்னை ரட்சிக்க முடியும். நான் வந்தோன்னு அப்பா சொன்னாரா, இல்லை நீ செலவழிச்சிட்டப்பா, கொஞ்சம் சம்பளம் போட்டு தானே ஒரு வேலைக்காரனாயிரு சொன்னாரா? இல்லை, மோதிரத்தை போட்டாரு, செருப்பை போட்டாரு, வஸ்திரத்தை போட்டவன் மூடு. ஏன் 3 நாள் தெரியுமா? வேலைக்காரனுக்கு தெரியக்கூடாதும். இவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதும் அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறார், அவன் பாக்கியவான். யாருங்க பாக்கியவான்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தோட்டம் இருந்தானா, 100,000 நகை இருந்தானா பாக்கியவான? இல்லை, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதும் அவன் தான் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாது இருக்கு, அவன் பாக்கியவான். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணும். எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய சமைச்சு வைப்பாங்க, சண்டை போட்டுட்டு எல்லா ஃபுட்டையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்க போயிடுவாங்க சாப்பிடாம.
சாப்பாடு மேடையிலே மேசையிலே சண்டை. எனக்கு கஞ்சி நல்ல ஊறுகாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், நிம்மதி இருந்தா ஒரு முருங்கைக்காய் சாம்பாரே நமக்கு போதுங்க. அவனுடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இறக்க என்ன பண்ணது? கட்டி பிடிச்சது, அவனை இருக்கிறவண்ணமாய் கட்டி பிடித்தது. அதுதாங்க இறக்கம். போய் குளிச்சுட்டு வா, நீ போயிட்டு வா, 6 நாள் போயிட்டு வா, 7 நாள் போயிட்டு வா, இல்லை அப்பமே வா. கொண்டாட்டம் கொண்டாட்டம், அப்பா வீட்டுல கொண்டாட்டம், சாத்தானுக்கு திண்டாட்டம். யாருக்கா கொண்டாட்டம்? கெட்டு போனவனுக்கா கொண்டாட்டம். தன்னோடு கூட இருக்கிற 99 ஆட்டை விட்டுட்டு ஒருத்தனை தேடி போன கடவுள். அந்த ஒருத்தன் நீ தானே, உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்காக தான் இன்னைக்கு கொண்டாட்டம், பரலோகத்தில் கொண்டாட்டம். எங்க நம்ம பிரியாணி சாப்பிடல, பரலோகத்துக்கு பிரியாணி அனுப்பிடலாம். நீங்க மட்டும் மனம் திரும்பி முன்னால வந்தீங்கன்னா, அவர் அடிக்கிறவர் உதைக்கிறவர்ல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, நீடிய வாழ்வு, நீடிய வாழ்வு. இதுல 6 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். தொடாத மனுஷனை தொட்டாரு, குஷ்டரோகியை தொட்டார், இரக்கம் தொட வைத்தது. பெரும்பாடுல ஸ்ரீ தொட்டது, ஆண்டவர் வந்து அவளுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. கானான ஸ்ரீ, காணியாட்சிக்கு புறம்பானவள், அந்த பிள்ளைக்கு இரக்கம் காட்டினாரு. குருட்டு பிச்சைக்காரன் இறங்குன்னு சொன்னபோது அவனுக்கு பார்வை கொடுத்தாரு. இறக்கம் இறக்க அலையில போட்டே இருக்கணும்ல, அல்ல போட்டே இருக்கணும்ல. எனக்கு ரொம்ப கோபமா இருக்கும். சென்னையில அவர் மந்திரி ஆனப்புறம் விஜய் போற இடையெல்லாம் நிக்கிறாங்க கூப்பிடுறதுக்கு, ஏய் விசில் தலைவான்னு. அவர் என்ன விசில் அடிச்சு என்ன பண்றாருன்னு எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா ரோட்டுக்கு 2 பக்கம் நிக்கிற பெண்கள் தான் ஆண்களை விட. விஜயை பார்க்கறது இன்னும் 2 ரோட்ல 2 மிக, அவன் கார்ல போனா 2 பக்கம் நிக்கிறாங்க. அடாடாடா, இறக்கம் காட்டலையே, இறக்கம் கிடைக்கலையே. 4000 ரூபாய் கிடைச்சதா உங்களுக்கு? 2000 கிடைச்சதா? அரசாவரி நகை கிடைச்சதா? பிள்ளைக்கு மோதிரம் கிடைச்சதா? கல்யாணத்துக்கு தாலி கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்கல. சிலுவை கிட்ட வாழ்க்கை எல்லாமே கிடைக்குங்க, எல்லாமே கிடைக்குங்க, எல்லாம் கிடைக்குங்க. பெருசா சொல்லுங்க, தாலி தாலி தாலின்னு. எங்க தம்பி லாயரா இருக்கிறான். அவன் டிவோர்ஸ் கேஸுக்கெல்லாம் போக மாட்டான், சமரசத்துக்கு போவான். ஒரு பொண்ணுக்கு சமரசா போசவே 14 பவுன் தாலியை தூக்கி எறிஞ்சாலாம். அவனை எடுத்துட்டு போக சொல்லுன்னு. இவ்வளவு திமிரு பிடிச்சவங்க கன்னியாகுமரியில் இருக்காங்க. தாலி போட்டாலே தூக்கி எறிகிறீங்க, போடாதவங்களுக்கு வேலையே கிடையாது. நாங்க சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு மனுஷனுடைய கோபம், ஆனா கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய இரக்கம் நீடிய வாழ்வு, இரக்கத்துக்கு முடிவில், அன்புக்கு அளவே இல்லை. தொட்டாத மனுஷனை தொட்டார். தொடாத சூழ்நிலையில, அசுத்தமாகிற சூழ்நிலை, அவர் அசுத்தனாயிருவோம். அப்ப கூட அந்த பொண்ணு தொட்டால, அவளை மகளை போ, உன் வேதனை இங்கே விடுதலை ஆயிருச்சா. கூனியை தொட்டார்ல, அவள் நிமிந்து பார்த்து தூச்சால. யாரத்தான் அப்பா தொடல, இன்னைக்கு உன்னையும் தொட வந்திருக்கிறார். அவருடைய இறக்கம் உன்னை தொட வந்திருக்கு. You will touch, you will receive a touch, a touch, a supernatural touch. எவருடைய கடவுள் என்ன தொடுறாரு உங்களுக்கு தெரியுமா? அந்த தொடுதல்ல தான் நான் பலம் கொண்டு நின்றுட்டு இருக்கிறேன். உன்னையும் தொடுவார். அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கு. உன்னை ஆண்டவர் தொடுவார். அவர் ஒரு நாள் உன்னை கைவிடுறதில்ல, விட்டு விலகிறதில்ல, அசத்தன் என்று சொல்றதில்ல, பாவி என்று சொல்றதில்ல, நீ வேண்டாம் என்று சொல்றது. யார் அது வேண்டாம் சொல்லியிருக்காரு ஆண்டவர்? புதிய ஏற்பாடுல யாரையா சொன்னாரா இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு? எல்லா அந்த கட்சி தலைவர்லாம் இருக்காங்கல்ல, எலெக்ஷன் டைம்ல கும்பிடு போட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்க, அவங்க ஆபீஸ் கிட்ட போங்க, இன்னைக்கு இல்லை நாளை, இன்னைக்கு இல்லை நாளை, எத்தனை நாள், ஒரு நாள் நாளைக்கு. நாளை என்பது வரவே வராது. எங்க அப்பா யாரையுமே நாளைக்கு வான்னு சொல்லலைங்க. அண்டைக்கே 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 அவர் இரக்கம், அண்டைக்கே அண்டைக்கே அண்டைக்கே, இன்றைக்கே இன்றைக்கே இன்றைக்கே. ஹல்லேலூயா.